very very safe space to work is makeup field ன்னு நான் சொல்லுவேன். Because we don't have to actually face men. கீர்த்தி பாண்டியனுக்கு வந்து ஹேர் பண்ணியிருந்ததுனால ஒரு இன்டர்வியூ வந்திருந்துச்சு. அப்போ அது கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சேலம்ல ஒரு மால்ல வந்து 2 லேடிஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க அவங்க தானே அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து செமையா இருந்தது. ஒரு பிரைடு வந்து பேசுறப்பவே நம்மளுக்கு தெரியுது, ஓகே அவங்களோட விஷன் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸா இருக்கட்டும், ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், சாரீஸா இருக்கட்டும், we can't go back to the traditional இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் லைக் தட் எந்த கிளைண்ட்டும் யாரையுமே புக் பண்றது கிடையாது. ஸோ உன்னோட ப்ரொஃபைல், உன்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா தட் வில் ஸ்பீக். கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் ஆச்சு, கீர்த்தி சுரேஷ் ட்ரெண்ட். சாக்ஷி அகர்வாலுக்கு கல்யாணம் ஆச்சு, சாக்ஷி அகர்வால் ட்ரெண்ட். நயன்தாரா மேம் வந்து இந்த இன்டர்வியூஸ்க்கு போனப்போ ஒரு மெஸ்ஸி போனி பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக அதான் கேட்பாங்க. பேசிக்லி செலிபிரிட்டிஸ் ஆர் ட்ரெண்ட்ஸ். உங்க வீட்டில் என்ன பண்றாங்க, நீங்க யாரு, என்ன ஆளுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்திருக்கு. பட் நான் வந்து ஒரு வாட்டி வந்து நான் இல்லை அப்படின்னு சொன்னப்போ வந்து அவங்க ரிசப்ஷனுக்கு நான் பண்ணேன், முகூர்த்தம்க்கு நான் பண்ணலை. அவங்களுக்கு ஹேர் வந்து நான் பண்ணாததுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வாஸ் திஸ். ஐ எம் a hairstylist. I am Chennai based hairstylist. லைக் ஹேர் ஸ்டைலிங்ன்ற ஒரு ப்ரொஃபஷனை வந்து எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க? ஹேர் ஸ்டைலிங் ஜஸ்ட் ஹேப்பன் டு மீ. ஐ டென்ட் சூஸ் லைக் பேஷன், எனக்கு லவ் அப்படியெல்லாம் இல்லை. இட் ஜஸ்ட் ஹேப்பன். ஒரு நாள் ஒரு பொண்ணு கூட போய் அசிஸ்ட் பண்ண போனேன். அண்ட் அவள் பண்ணது பார்த்தேன், நல்லா இருந்தது. வெரி பிளண்ட்லி டெல்லிங், ஷி பேட் மீ வெல். ஐ வாஸ் லைக் நைஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்கே, அப்படிதான். இட் ஜஸ்ட் ஹேப்பன் லைக் தட். ஸோ இப்போது ஹேர் ஸ்டைலிங்கன்ற லைக் எங்கெல்லாம் பண்ணுவீங்க நீங்கள்? வெட்டிங்ஸில் பண்ணுவீங்களா இல்லை சலூன்? ஆமாம். ஸோ வெட்டிங்ஸில் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் பண்ணுறது, சாங்ஸ்க்கு, மூவிஸ்க்கு, இந்த மாதிரி ஐ ஒர்க் இன் ஃபியூ பிளேசஸ். அண்ட் ஐ சோஸ் மை செல்ஃப் டு ஒன்லி வெறும் பிரைடல் ஸ்டைலிஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோரிங் ஆல் த ஏரியாஸ் நான் வந்து பிரைடல் இதுலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாட் இஸ் த ஒன் திங் இஸ் வெரி டிஃபிகல்ட் அபவுட் பிரைடல் ஹேர் ஸ்டைலிங் ஆக்சுவலி? பிரைடல் ஹேர் ஸ்டைலிஸ்ட்டுங்கிறீங்களா? பிரைடல் as such பிரைடல் ஆர்டிஸ்ட்னு சொன்னாலுமே வந்து ஃபர்ஸ்ட் திங் தட் கம்ஸ் டு மைண்ட் இஸ் டைமிங்ஸ். வெரி ஆக்வர்ட் டைமிங்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு ரொட்டீன் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஆல் ஆஃப் அ சடன் 1 o'clock எந்திரிச்சு கிளம்புற மாதிரி இருக்கும், நைட் 1 o'clock எந்திரிச்சு கிளம்புற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஃபேமிலி ஈவெண்ட்ஸை வந்து அட்டென்ட் பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்மக்கிட்ட டைமிங்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி. ஸோ இப்போது ஒரு கிளைண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் கேட்குறேன், லைக் இப்போ என்ன தான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் இப்போ அவங்க ஒரு டேபு உடஞ்ச மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஆமாம். ஆக்சுவலி டேபு உடஞ்சிருச்சா இல்லை என்ன அந்த டேபு இருக்கா இப்போ? இல்லை, ஃபுல்லாக உடஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது இன்னும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியும் கிடையாது. ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ஒருத்தவங்க வந்தாலே வந்து மேக்கப் விமன் அப்படின்றது மாதிரி, மேக்கப் ஆர்டிஸ்ட்னு யாரும் சொன்னது கிடையாது. மேக்கப் மேன்னு தான் சொல்லியிருக்காங்க. மேக்கப் போடுறா இல்லை பார்லர் அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து பீப்புள் நோ அஸ் பை ஆர் நேம்ஸ். லைக் சாய் சுபானா ஹேர் ஸ்டைலிஸ்ட், so and so na makeup artist, so and so na drapist அப்படிங்கிற மாதிரி we've got our own recognition அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. And people also respect us like in that way. So as being a woman and an entrepreneur, அது ஒரு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா லைக் ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறதுனால கேட்குறேன். One of the very very safest space to work, I'm sorry I'm telling this, but very very safe space to work is makeup field ன்னு நான் சொல்லுவேன். Because we don't have to actually face men. Not ரொம்ப இதுவா பேடாக மீன் பண்ணல, பட் we don't actually have to face men. எங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, பிரைட் இருப்பாங்க, நான் இருப்பேன். ஸோ only 3 girls. ரொம்ப குட்டி சர்க்கிளாக இருக்கும். அண்ட் அந்த குட்டி சர்க்கிளில் வந்து அவ்வளோ ஜாலியாக போகும். we don't even have to face anyone else அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் டு ஒர்க். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஆமாம். உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு எக்ஸ்போஷராகவும் சரி, நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ எங்கே இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் லைக் உங்களோட ஸ்பேனில்? என்னை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கே என்ன தெரியாது. இப்போ நான் வந்து நீங்க என்ன இன்டர்வியூ பண்றீங்கன்னா தட்ஸ் வேர் ஐவ் கம் அப்படிங்கிறது ஐ வில் ஃபீல். ஸோ ஐ ஸ்டார்டட் வித் ஜீரோ. லைக்
என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சரி, என்னோட நாலேஜ்ல இருந்து சரி, எவ்ரிதிங் வாஸ் ஜீரோ ஒன்லி. இந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு, மிதிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டது தான். அண்ட் இனிஷியலாவே வந்து வென் ஐ ஸ்டார்டட் ஐ டிடன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் வித் மனி இன் இது. ஸோ ஐ ஸ்டார்ட் நெறைய பேருக்கு வந்து நம்ம ஃப்ரீயா போய் வொர்க் பண்ணிட்டு வர்றது, நெறைய பேர் கூட கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்றது, அந்த மாதிரி பண்ணி தான் ஐ ஆம் வேர் ஐ ஆம் டுடே. ஸோ இப்போ நீங்க இது சொல்றீங்க லைக் டெக்னிக்கலி ஹவ் யூ கெட் அப்கிரேடட் பை யுவர் செல்ஃப்? அப்கிரேடட் அப்படின்னா லைக் வந்து அப்கிரேடட் இன் தி சென்ஸ் லைக் இப்போ இந்த புது டெக்னிக் வந்தது ம், ம். எப்படி நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிறீங்க? பிகாஸ் ஐவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் ஹூ கெட் Yeah. லாஸ்ட் இன்டு திஸ் எஸ், எஸ். அப்டேட் பண்ணிக்காம இருக்கிறதுனால. ஆமா. ஸோ இன் வாட் வேஸ் ஆல் யூ அப்டேட் யுவர் செல்ஃப்? ஸோ இப்போ வந்து வி ஹாவ் டு ஃபாலோ ட்ரெண்ட் தான். எல்லா சோஷியல் மீடியாஸ்லயும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். அந்த காலத்துல நியூஸ் பேப்பர் பாருங்க, மூவிஸ் பாருங்கங்கிற மாதிரி இப்போ வி ஹாவ் இன்ஸ்டா இன் ஆர் ஹேண்ட். இன்ஸ்டா ஆர் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் வி ஆல்சோ கீப் சீயிங் செலிபிரிட்டி வெட்டிங்ஸ். அவங்க என்ன மாதிரி விருப்பப்படுறாங்க, அவங்களோட ஸ்டைலிங் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ப்ளஸ் இப்போ வந்து ஸ்டைலிஸ்ட்னே இருக்காங்க. ஸோ தே ஹாவ் பின்ட்ரெஸ்ட்டை வந்து ஃபுல் மூட் போர்டு எடுத்துக்கிட்டு ஒரு பிரைடு வந்து பேசுறப்பவே நம்மளுக்கு தெரியுது, ஓகே அவங்களோட விஷன் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் நாட் லைக் வாட் வி ஹாவ் இன் அவர் மைண்ட், அது வந்து வி டோன்ட் புட் இட் இன் த பிரைட்ஸ் ஹெட். ஸோ தே கம் அப் வித் ஐடியாஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸாக இருக்கட்டும், ஃப்ளவர்ஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், தெர் ஆர் சோ மெனி திங்ஸ் லைக் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ற மாதிரி இருக்கும். வி கான்ட் கோ பேக் டு த ட்ரெடிஷ்னல் இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கிளைண்ட் சைட்லேருந்து ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? பரிதாபங்கள் பார்த்தீங்களா? இப்போ மேக்கப் நான் பார்க்கல. பார்க்கலையா இன்னும்? அதை நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 4 கடைசி ஒரு 30 செகண்ட் மட்டும் பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுதான் வந்து நாங்க ஃபேஸ் பண்ற ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். ஸோ அதுல என்ன இருக்குன்னா பேமெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி பேமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஃபியூ வில் கெட் இன் பிஃபோர் ஹேண்ட் அவங்க வாங்கிப்பாங்க. ஃபியூ வில் கெட் ஆன் த இவெண்ட். ஃபியூ பிகாஸ் வி ஹவ் ட்ராவல்ட் வித் த பிரைட் அண்ட் த ஃபேமிலி ஃபார் அ லாங் டைம். ஏன்னா நம்மளை புக் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு 8 months 9 months முன்னாடியே புக் பண்ணுறதுனால நம்மளுக்கு அவங்கள தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ ஒரு 2 days டிலேயில் தரேன், 3 days டிலேயில் தரேன்னா வி அக்செப்ட் இட். ஆனால் அது 2 days 3 day டிலேவாக இருக்காது. அது வந்து 1 week ஆகும், 1 week 10 days ஆகும், 10 daysங்கிறது வந்து 1 month ஆகும். ஸோ அதெல்லாம் பண்ணுறது லைக் கோயிங் பிஹைண்ட் த பேமெண்ட் பில்க்கு கேட்குறது மட்டும்தான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இல்லை இப்போ ஒரு கிளைண்ட் இருக்காங்க, how will you gauge the satisfaction level of the client? இப்போ நீங்கள் ஒர்க் முடிச்சிட்டீங்க, so came out, சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்கன்றது நீங்கள் எப்படி கேட் பண்ணுங்க? ஓகே. ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்பவே நாங்கள் மிரர் முன்னாடி தான் வந்து, இது நான் பியூராக பிரைட் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் சொல்கிறேன். ஸோ நம்ம மிரர் முன்னாடி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணுறப்போ வந்து தேல் பி லைக் அவங்கள வந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க ஆஃபாக இருந்தாங்கன்னா தே வில் நாட் ஈவன் டெல் எனிதிங். அப்படியே ரொம்ப உம்முன்னு மட்டும்தான் இருப்பாங்க. பட் த மொமெண்ட் தே அவங்கள பார்க்குறப்போ வந்து கண் ஓப்பன் ஆகுறது, நல்லா ஸ்மைல் பண்ணுறது, பார்த்துட்டு பக்கத்தில் போய் ஏய் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுறப்பவே நம்மளுக்கே தெரியும். தே டோன்ட் ஆக்சுவலி ஹேவ் டு டெல் இது நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே நம்மளுக்கு புரிஞ்சிடும், ஓகே ஷீ இஸ் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இப்போ நான் சொல்லும் போது லைக் நீங்கள் நிறையா பிரைட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஹூ ஆர் த கிளைண்ட்ஸ் யூ ரிமெம்பர் த மோஸ்ட்? உங்களுக்கு ப்ரெஷியஸான கிளைண்ட்ஸ்னு இருப்பாங்கல்ல. ஓகே. நிறைய அந்த மாதிரி சொல்லணும்னா நான் நிறைய என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரைட்லேருந்து இப்போ வரைக்கும் பிரைட்ஸ் வந்து நான் பார்த்துட்ருக்கேன். சிலர் வந்து ஐ ஃபாலோ பேக் ஆல்சோ. ஐ ஆல்சோ சி அவங்களோட லைஃப் அப்டேட்ஸ் பார்க்குறது, அவங்க என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறது. அவங்க வந்து கான்ஸ்டன்ட் டச்சில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சில பிரைட்ஸ் எல்லாம் வந்து இப்போது சென்னைக்கு இல்லை நான் வந்து சும்மா ஒர்க்குக்காக நான் இந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னாலுமே வந்து தேல் ஆக்சுவலி டெல்லிங் நான் வந்து இங்கே இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துட்டு போகணும், அம்மா உங்களை கேட்டாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அம்மா சர்க்கிள்குள்ளெல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப வந்து க்ளோஸாக ஃபீல் ஆகும். வெரி ரேண்டம்லி ஒரு வாட்டி கேரளா போயிருந்தப்போ தட் என்னோட எக்ஸ் பிரைட் அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணி இங்கே தான் இருக்கீங்களா, என் வீடு இங்கே இருக்குது, வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் கேரளா டிஷ் எல்லாம் கொடுத்து ரிட்டர்ன் வரப்போ சாரி எல்லாம் வச்சு கொடுத்து அனுப்புனாங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 years ஆச்சு. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு ஜெஸ்டர் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ யா, திஸ் இஸ் ஹவ் வி கெட் கனெக்டட். லைக் சில விஷயங்கள் ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருந்தால் இந்த மாதிரி பிரைடல் ஃபீல்டில் இருக்கும்போது சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சா லைக் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட், அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் சொன்னால் என்னவா சொல்லுவீங்க? ஆஸ் இந்த பிஸ்னஸும் சரி கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து நான் பார்த்த வரைக்கும் சில டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஹைப்பிங் அபவுட் அவர் செல்ஸ்.
அது நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இட் இஸ் தேர் இம்பார்ட்டன்ட் டே. ஸோ வீல் ஹாவ் டு கீப் தெம் எங்கேஜ். பிரைடோட டென்ஷன்ஸோ பிரைடோட இது அது மாதிரி நம்ம பேசினா கொஞ்சம் பெட்டராக இருக்குமே தவிர அங்கே போய் என்னோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறது, அங்கே போய் நான் என்னை பற்றி பேசிக்கிறது, நான் இவ்வளோ பெரிய ஆள், அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். பிகாஸ் ஐ திங்க் இட் இஸ் நாட், ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் நெசசரி, செகண்ட் இட்ஸ் நாட் என்டர்டெய்னிங். சரி, லைக் யாரெல்லாம் இந்த ஃபீல்ட் வரலாம்? லைக் whoever can come to this field? Anyone can come to this field. It's not like any restrictions. இந்த டிகிரி இருக்கணும் அந்த இது இருக்கணும்னாலாம் அவசியமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம். குட்டி இப்போ நீங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துருப்பீங்க, குட்டி குழந்தையிலேருந்து பெரிய அங்கிள் வரைக்குமே ஜெண்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதனால யார் வேணாலுமே வரலாம். அண்ட் we don't even have like ஒரு ஸ்பெசிஃபிக் டிகிரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. Your creativity matters here. Take an example, a girl is coming to you and asking you like, I want to be a hairstylist. நான் எங்கேருந்து ப்ரொசீட் பண்ணுறது, வேர் ஷால் ஐ ஸ்டார்ட்னு கேட்கும்போது வாட் வில் பி யுவர் டைரக்ஷன்? என்ன டைரக்ஷன்? ஸோ ஐ வில் ஆஸ்க் தெம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்த உடனே என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்பாங்க, நான் அவங்களுக்கு இது பண்ணவா அது பண்ணவா, நான் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஐ டேக் ஒரு ½ an hour to 45 minutes நாங்கள் 2 பேருமே பேசுவோம். அதுலேயே வந்து வில் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இன்டென்ஷன்ஸ். நம்ம இதுக்கு தான் அவங்க வர்றாங்க ஆர் ஷீ இஸ் பியூர்லி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்படி வரப்போ ஐ வில் ஆல்வேஸ் டெல் தெம் like have a குட்டி basic knowledge about the field, how it is working அப்படிங்கிற மாதிரி. because it should not be like a surprise for them. நைட் 1 மணிக்கு வா அப்படிங்கிறப்போ வந்து அவங்க ஷாக்டாக இருக்கக்கூடாது. அக்கா ஹேருக்கு தானக்கா கூப்பிட்டீங்க ஆனால் இந்த டைமுக்கு கூப்பிடுறீங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ தே ஷுட் ஆக்சுவலி பி அவேர் ஆஃப் த டைமிங்ஸ், ஃபீல்டில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற அந்த பேசிக் ரிசர்ச் பண்ணாலுமே போதும். அண்ட் தே கேன் ஸ்டார்ட் அசிஸ்டிங். அவங்க யாரோட ஒர்க் அவங்களுக்கு நிறைய பிடிக்குதோ அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டைல் வந்து இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ சார் தேர்ஸ் அன் அசம்ஷன் ஆல்சோ, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆர் ஏர்னிங் அ லாட்னு ஒரு அசம்ஷன் இருக்குது. ஓகே, அது ட்ரூ தான். சில கேசஸில் பீப்புள் ஆர் ஏர்னிங் அ லாட். பட் டு அச்சீவ் தட் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ், வாட் வில் பி த ஒர்க் கல்ச்சர் யூ ஷுட் ஹேவ்? Okay, so with regards to earning a lot, yes, agreed. ஏன்னா நானுமே when I entered நானுமே அதுதான் சொன்னேன். my friend paid me குட்டி நல்ல அமௌண்ட் பே பண்ணதுனால தான் அது என்னை இன்ட்ரெஸ்ட் பண்ண வச்சுச்சுன்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்டே வந்து நம்ம இப்படி தான் ஒர்க் பண்ணணும் அப்படி தான் ஒர்க் பண்ணணும்னாலாம் மைண்டில் நம்ம வச்சுக்க கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து we all start, நிறைய ஆர்டிஸ்ட் லைக் இப்போ லாஸ்ட் 7-8 இயர்ஸில் தான் வந்து இவ்வளோ இவால்வ் ஆயிருக்கு. வீட்டுக்கு வீடு மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி இப்போ தான் வந்து இவால்வ் ஆயிருக்கு. இதுக்கான ரீசனே வந்து நிறைய பேர் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பார்த்தாங்க, நிறைய ஃப்ரீயாக பண்ணாங்க, சிலர் இவ்வளோ பேக்கேஜ்னு பண்ணாங்க. பட் த மோர் யூ எக்ஸ்ப்ளோர் த மோர் யூ கெட் நேம். நீ நிறைய ட்ரை பண்ணாதான் உன்னை வந்து ஒரு ஆளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் ஆக்சுவலி வந்து கிரவுண்ட் ஃபேக்டே. தட்ஸ் ஹவ் யூ கேன் சார்ஜ். நீ வந்து எனக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அவங்களுக்கு அவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் எல்லாம் கிடையாது. யுவர் சார்ஜஸ் இஸ் பியோர்லி பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் உன்னோட விஷ், செகண்ட் உன்னோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், தேர்ட் நீ வந்து எவ்வளோ தூரம் அதில் இன்புட் கொடுக்க பார்க்குற அப்படிங்கிறத வச்சு தான் யூ கேன் சார்ஜ் யுவர் செல்ஃப். அண்ட் நோ சார்ஜஸ், ஹையர் சார்ஜ் லோவர் சார்ஜ்னெல்லாம் கிடையாது. இப்போல்லாம் வந்து எடுத்த உடனே நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எனக்கு சில டைம்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, எவ்வளோ பிரைட்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க, எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் எவ்வளோ இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பார்ப்போம் இல்லையா. ஜஸ்ட் லைக் தட் எந்த கிளைண்ட்டும் யாருமே புக் பண்ணுறது கிடையாது. ஸோ உன்னோட ப்ரொஃபைல் உன்னோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா தட் வில் ஸ்பீக். கிளைண்ட் டசன்ட் ஈவன் ஹாவ் டு கம் இவ்வளோ கம்மி பண்ணிக்கோங்கன்னு பேசக்கூட மாட்டாங்க. உன்னோட ப்ரொஃபைல் இருந்துச்சுனாலே போதும். தே வில் வேல்யூ யோர் ஒர்க் அண்ட் தே வில் வேல்யூ யூ. ஓகே, இப்போ வந்து இப்போ இருக்க ட்ரெண்ட்ஸ் என்ன உங்களோட ஃபீல்டில்? ஹேர் ஸ்டைல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் பிரைட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது? இப்போ வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு கல்யாணம் வச்சு கீர்த்தி சுரேஷ் ட்ரெண்ட், சாக்ஷி அகர்வாலுக்கு கல்யாணம் வச்சு சாக்ஷி அகர்வால் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் இப்போ வந்து மறுபடியும் நயன்தாரா மேம் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு 2 இன்டர்வியூஸ்க்கு போனப்போ ஒரு மெஸ்ஸி போனி பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக அதான் கேட்பாங்க, எனக்கு இது பண்ணுறீங்களா எனக்கு இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஒரு 2 years பேக் வந்து ஃபுல்லாக தீபிகா படுகோன் லுக் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்லி செலிபிரிட்டிஸ் ஆர் ட்ரெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் we also are like upgrading adu base panni. What is the beautiful thing about your profession? That it allows me to be myself there. That's all. Yeah. So when you are being yourself, now konjam like I'm getting personal now. So I know I'm aware that you are a single mother. So ipo ஒரு entrepreneurship ஒரு கையில வந்து single mom-ஆ இருக்கும்போது how the world sees a single mom, a working single mom right now?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யாரும் வந்து நான் சிங்கிள் மாம்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது கிடையாது. பட் அது வந்து நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். நாங்களும் வந்து ப்ரொஃபைல்ல போடுறோம். அப்படி இப்படின்னு போடுறதுக்கு அப்புறமா தான் அன்லெஸ் அண்ட் அன்டில் வி டெல் இட் டு தி வேர்ல்ட் தே வில் நாட் நோ இல்லையா? நம்ம சொன்னதுக்கு அப்புறமா தான் அது தெரியறப்போ தான் வந்து கொஞ்சம் லைக் ரொம்ப கொஞ்சம் வந்து ஹெசிடேஷன்ஸ் இருக்கு. ஏன் வந்து நீங்க ஸோ நான் வந்து ஒரு செக்டர் ஆஃப் பிளேஸ் நான் ஒர்க் பண்ணாம விட்டதுக்கான ரீசனுமே வந்து டவுன் சவுத்ல வந்து சில பிளேசஸ்க்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஃபர்மா இருக்கிறதுக்கான ரீசன்ஸுமே அதுதான். இப்போ வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அவங்க நம்மள கண்ணுல பார்க்க மாட்டாங்க. மேல இருந்து கீழ வரைக்கும் ஸ்கேன் பண்ணிட்டு செயின் என்ன இருக்கு அது கேஷுவல் கான்வர்சேஷன்லயே தெரிஞ்சிடும்ல. என்ன பொட்டு வைக்கலையா, இது வைக்கலையா, அது வைக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் லைட்டா டார்க் ஸ்கின்டா இருந்தா நீங்க நம்மவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வர்றப்பவே வந்து தெரிஞ்சிடும். ஓகே நம்மள இது கார்னர் பண்றதுக்கான கேள்விங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இது நிறைய வந்து பிரைட்ஸுமே பியூட்டிஃபுல்லா எங்களுக்கு டேக்கிள் பண்ணி கொடுத்துருவாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் எஜுகேட்டடுங்கிறதுனால தே வில் டெல் இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். லெட்ஸ் நாட் டாக் அபவுட் திஸ். அவங்கள பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எஸ் வி ஹேவ். ஸோ இஸ் தேர் எனி கைண்ட் ஆஃப் ஒரு கசப்பான விஷயங்கள் இந்த லைக் டியூ டு லைக் இப்போ நம்ம நீங்கள் பண்ணுறது இப்போ நான் சொல்ல போனால் லைக் நிறைய பேர் அந்த சகுனம் இந்த யார் பண்ணுறாங்க நல்ல காலத்துக்கு பண்ணுறாங்க அதான் ஏதாவது பேட் டேஸ்ட் ஏதாவது இருந்திருக்கா அவங்கள? பேட் டேஸ்ட் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ஆனால் அது நான் பெருசாக ஞாபகம் வச்சுக்க கூடாது அப்படி பர்பஸ்ஃபுல்லி மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணுவேன். கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் யார், என்ன என்ன ஆளுங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்திருக்கு. பட் நான் வந்து ஒரு வாட்டி வந்து நான் இல்லை அப்படின்னு சொன்னப்போ வந்து அவங்க ரிசப்ஷனுக்கு நான் பண்ணேன், முகூர்த்தம்க்கு நான் பண்ணலை. அவங்களுக்கு ஹேர் வந்து நான் பண்ணாததுக்கான ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வாஸ் திஸ். ஸோ அது வந்து ஒரு மேஜர் இதுவாக இருந்தது. தட்ஸ் when I decided to keep my identity to myself only. சில பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக கூட இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஆறுதலாக கூட இருக்கலாம். தட்ஸ் வை ஐம் ஆஸ்கிங் ஆல் தீஸ் क्वेश्चंस ரைட் நவ. ஸோ இப்போ வந்து ஒரு சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்போஷர் இல்லாத விமன் வந்து ஒரு சிங்கிள் மதராக இருக்காங்க. சப்போஸ் ஹஸ்பண்ட் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு சுச்சுவேஷனில் வந்து சம் ஃபியூ விமன் ஒன்லி லைக் ஸ்டாண்டிங் அப் டு த சொசைட்டி அண்ட் கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் அவங்களுடைய லைஃப்பை பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கான கீ ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம அமைச்சிக்கிறது நம்மளுக்கு? ஸோ இதனால நான் வந்து ஐ வாட் டு கோ ஃபார்வர்ட்னு ஒரு டெசிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஹவு யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் தட் சிச்சுவேஷன்? பிகாஸ் ஃபேமிலி இருக்குது, எல்லாமே இருக்குது. லைக் நீங்கள் அந்த சிச்சுவேஷன் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்க? அதில் வந்து நம்மளே வந்து நம்மளை கேள்வி கேட்டுக்கிறது என்னன்னா, ஐ எம் ஓகே ஃபார் திஸ் சிச்சுவேஷன். இஃப் நான் என்னை கேட்டுக்கிட்டது அதுதான். நான் இந்த சிச்சுவேஷனுக்கு ஓகே. பட் என் குழந்தை எதுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஓகேவா இருக்கணும்? ஸோ அந்த குழந்தை வந்து நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருந்தது. அண்ட் என்னை பார்த்து தான் என் பையன் வளருவான் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சேடான, ஒரு ரொம்ப டிபெண்டான, எல்லாத்துக்கும் நம்ம அப்பா கிட்டேயோ அம்மா கிட்டேயோ இவங்க கிட்ட கேட்குற மாதிரி ஒரு பர்சனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் நான் என் பையனுக்கு செட் பண்ணணுங்கிறதுக்காகவே தான் ஐ டுக் அப் த டெசிஷன் ஆஃப் பீயிங் வெரி வெரி அவுட் ஸ்போக்கன், போல்ட், ஸ்ட்ராங். எஸ் வி ஆல்சோ ஹேவ் ஃபீலிங்ஸ் வேர் நம்ம ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா நம்ம வீட்லேயே நம்மளை ஹெல்ப் பண்ணலையே இல்லை சப்போர்ட் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் ஐ ஹாவ் டு பி சம்மன் எல்ஸஸ் ரோல் மாடல். அதுதான் வந்து என்னோட மோட்டிவேஷனாக இருக்கும். நைஸ். ஸோ இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் ப்ரொஃபஷன் அண்ட் யுவர் பர்சனல் லைஃப் லைக் இப்போ டிட்டர்மெண்டாக நீங்கள் இருக்கீங்கல்ல, லைக் யூ கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் வாட் ஆல் யூ எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஜேர்னி? என்ன நல்ல விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் யூ டுக் த டிசிஷன் ஆஃப் பீங் போல்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட். ஸோ இந்த இதில் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். நான் வந்து சின்ன வயசில் ஐ கம் ஃப்ரம் அ வெரி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நம்மளோட விஷஸ் இருக்கும்ல, நம்ம 30க்குள்ளே வந்து நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ட்டு. இது இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கொஞ்சம் நம்மளை ஏற்றி விடும். அது சும்மா வேற இருக்காது. சும்மா இருக்கிற ஆளை வந்து ஏற்றி விட்டு நம்மளை எதுலையாவது பிடிச்சி இழுத்து விட்டுரும். அப்படி இருந்தப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கோ அப்ராட். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவோட வெர்ஷன் ஆஃப் சென்டிங் மீ டு அப்ராட் வாஸ் ஃபாரின் மாப்பிள்ள. அது நடக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானே வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுட்டு ஐ வென்ட் டு துபாய். அந்த துபாய் போனப்போ வந்து ஒரு மெட்ரோவில் ரொம்ப ரேண்டமாக ஒரு பையன் வந்து நீங்கள் அவங்க தானே அப்படின்னு கேட்டப்போ தான், நம்மளோட செல்வாக்கு துபாய் வரைக்கும் பரவி இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தட் வாஸ் ஒன் ஆஃப் த வெரி ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அப்போ தான் வந்து நான் ரீசெண்டாக வந்து கீர்த்தி பாண்டியனுக்கு வந்து ஹேர் பண்ணியிருந்ததுனால ஒரு இன்டர்வியூ வந்துருந்துச்சு. அப்போ அது கேட்டாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறமா ஊரில் ஃபேமிலியோடு வந்து நான் ஒரு மூவிக்கு போயிருந்தேன். மூவிலேருந்து வெளியில் வர்றப்போ வந்து
சேலம்ல ஒரு மால்ல ஐ டென்ட் இவன் நோ தே வில் ஆல் நோ மீ அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக என் ஃபேமிலி இருந்தப்போ வந்து 2 லேடிஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்க அவங்க தானே அப்படின்னப்போ வந்து எனக்கு வந்து செமையா இருந்தது. அப்போ என் மம்மி வந்து என்னை பார்த்து பரவாயில்லையே நம்ம பொண்ணு ஏதோ சாதிச்சிட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி நம்ம ரிலேட்டிவ்ஸும் கூட இருந்தாங்களா, அவங்களுக்கும் வந்து தோணுச்சு, ஓகே பரவாயில்ல பொண்ணு ஏதோ பண்ணதுதான் போல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ யா, யூ காட் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அண்ட் யூ ஆர் லீடிங் அ பாசிட்டிவ் லைஃப் லைக் சீம்ஸ் டு பி. ஸோ இப்போ வந்து ஹவு டு யூ ஹேண்டில் டவுன் டைம்ஸ், ஃபெயிலியர்ஸ்? லைக் இதுவுமே வந்து சில பேர் பார்த்துட்டு லைக் தே கேன் டேக் சம் பாயிண்டர்ஸ் ஃப்ரம் திஸ் அண்ட் apply in their life. ஸோ வி ஷுட் நாட் ப்ரெஷர் ஆர் செல்ஃப். லைக் நம்ம வந்து எல்லா முகூர்த்தம் டேட்ஸ்க்கும் புக் ஆயிருக்கணும், எல்லா இதுலேயும் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அண்ட் இது ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் யூனிவர்ஸ், காஸ்மாஸ், ஏதோ ஒன்று நடக்குதுன்னா இதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அண்ட் யூ வில் நாட் பிலீவ், எனக்கு அப்படி தான் நடக்கும். ஸோ இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000க்கான பிஸ்னஸ் எனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட்லி நான் ஒரு ஃப்ரீ டேட்டுக்கு எனக்கு அதே 10,000, நாட் மோர் நாட் லெஸ், அதே 10,000க்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து புக் ஆகும். அப்போ ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் ஓகே லெட் மீ நாட் ஃபோர்ஸ் மை செல்ஃப். அது நடக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கும். இஃப் இட் ஹாஸ் டு கம் டு மீ இட் வில் டெஃபினெட்லி கம் அப்படிங்கிறதுல தான் நான் விட்டுருவேன். ஐ வில் நாட் ஃபோர்ஸ் மை செல்ஃப். So are you teaching people your craft? Teaching my craft? No, I don't. No, I didn't. I mean, because I feel like already வந்து ஃபீல்டில் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நான் வேணா வேலை தரேன், பட் இதுக்கு மேலே நான் வந்து யாருக்கும் சொல்லி கொடுப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே ஓகே ஃபைன். ஸோ கடைசியாக வில் ஃபினிஷ்ட் ஆஃப் வித் திஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் ஒரு ரவுண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? வந்துருச்சு. கம்ப்ளீட் சர்க்கிள் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் சர்க்கிள் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து ஒரு 10 இயர் கிட்டாக இருக்கிறப்போ நான் என்ன பண்ணணும்னு நினச்சினோ அது பண்ணேன். 20 இயராக இருக்கிறப்போ என்ன நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் எனக்கு என்னோட லிஸ்ட்டில் வந்து நான் பார்த்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஐ எம் ரெடி. லைக் அடுத்த வாட்டி இன்னொரு சர்க்கிள் போகுதுன்னா கூட எனக்கு தெரியும், ஓகே இதுதான் நான் இந்த பேட்டர்ன் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ த பர்பஸ் ஆஃப் இந்த இன்டர்வியூ வந்து like to put out, it's not even a bad thing to live alone and have a kid and everything. It is of course not a bad thing to live alone. And actually we have to அந்த இப்போ செல்ஃப் லவ்ங்கிற விஷயம் நிறைய இருக்குங்கிற இப்போ அதுதானே இப்போ ட்ரெண்டாகவே இருக்குது. செல்ஃப் லவ், செல்ஃப் கேர், செல்ஃப் இது அப்படின்ட்டு. எஸ், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும். we should not be like ஓகே என் பையன் சொல்கிறான், எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்கங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு என்ன இங்கே தோணுதோ அதை மட்டும் பண்ணாலே போதும். we will be happy. Because once we start giving value to others' thoughts, I think it's like a pressure that we put on to ourselves where we are like okay அதை நம்ம மீட் பண்ணிட்டோமா இல்லையா. ஏன்னா இப்போ அவங்க குட்ன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம் அவங்க அக்னாலேஜே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் நம்மளுக்கு நம்ம பவுண்டரி செட் பண்ணி நம்ம பவுண்டரியில் நம்ம இருந்துக்கிட்டாலே போதும். ஓகே, நன்றி. தேங்க்யூ ஃபார் டைம்.